இனி நான் தமிழ்நாட்டுக்கு தாத்தா ராஜ்கிரண் பெருமிதம். தாத்தாவா நடிச்ச மஞ்சப்பை படத்துக்கு கிடைச்சிருக்கோம் வரவேற்பை பார்த்து சந்தோஷத்துல இருக்காரு ராஜ்கிரண். அந்த சந்தோஷத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காரு. தவமாய் தவமிருந்து படத்துல நடிச்சப்புறம் எல்லாரும் என்ன ஒரு தந்தையாவே பார்த்தாங்க. எங்க போனாலும் அப்பா நல்லா இருக்கீங்களா, எங்க வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொன்னாங்க. மஞ்சப்பை பார்த்துட்டு தாத்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஃபோன் பண்ணி தாத்தா சென்னை உங்களுக்கு வேண்டாம், எங்க கிராமத்து வீட்டுக்கு வந்துடுங்கன்னு ஃபோன் பண்றப்போ கண்ணீர் வருது. எவ்வளோ அன்பு நிறைஞ்ச உலகம்னு நினைக்கிறப்போ நெகிழ்ச்சியா இருக்கு. நான் இனி தமிழ்நாட்டோட குழந்தைகளுக்கு தாத்தா. எனக்கு சுத்தமா நடிக்க தெரியாது. அன்பு, கோபம், ஏக்கம் எல்லோர் மனசுலயும் இருக்கு. அது டைரக்டர் சொல்றப்போ வெளிப்படுத்தினா அதுதான் நடிப்புன்னு சொல்றாங்க. நான் எந்த கேரக்டரையும் செலக்ட் பண்றதில்ல. என்னை இப்படி பயன்படுத்திக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு டைரக்டர்ஸ் வராங்க. அவங்க சொல்றத நான் செஞ்சு கொடுக்குறேன். சினிமா பெரிய மீடியா. இது மூலமா மக்களுக்கு நல்லதும் சொல்லலாம், கெட்டதும் சொல்லலாம். எனக்கு சோறு போட்டது சினிமா. அதை வச்சுக்கிட்டு மக்களுக்கு எப்படி கெட்டது சொல்ல முடியும்? அதனாலதான் வில்லன் கேரக்டர் பண்றதில்ல. அட ஏன் சினிமால கூட வில்லனா இருக்க பிடிக்கல. வாழற வரைக்கும் நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு போவோமே. சினிமாவிலையும் சரி நிஜத்துலயும் சரின்னு சொல்றாரு ராஜ்கிரண்.